Welcome to Promising Tamil Tutor YouTube channel. Channel subscribe பண்ணாத beginners subscribe பண்ணிக்கோங்க, கூட bell icon click பண்ணிக்கோங்க. C tutorial videos பார்க்காதவங்க பாருங்க. C language படிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற language படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம C ப்ரோக்ராமோ இல்லை C++ ப்ரோக்ராம்லேயோ unsigned int, அதாவது இன்டோடைய ஒரு டைப் unsigned int. இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு அதில் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம். நான் வந்து -5 அப்படின்ற நெகட்டிவ் வேல்யூவை கொடுக்கும் பொழுது அது போய் உள்ள எப்படி நெகட்டிவ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது, எப்படி அந்த பைனரி கன்வர்ஷன் நடக்குது, ஸோ நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணும் பொழுது அது என்ன நம்பராக வந்து டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்ற அந்த இன்டர்னல் ப்ராசஸ் தான் பற்றி தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே வந்து சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டெசிமல் டு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கன்வர்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டர்போ C++ கம்பைலரில் C ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போகிறோம். அன்சைன்ட் இன்ட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். அந்த நெகட்டிவ் வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ண போதும் இல்லை அப்படின்ற பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகே, இப்போது அன்சைன்ட் இன்ட் அப்படின்னா C ப்ரோக்ராமுக்கு டர்போ C++ கம்பைலர் 2 byte மெமரி அலோகேஷன் பண்ணும். அதை பிட்ஸை கன்வெர்ட் பண்ணணும். 2 × 8 = 16 பிட்ஸ். ஏன்னா 0 1s தான் மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, 16 பிட்ஸு ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து 16 நம்பராக ஸ்டோர் பண்ண போகுது இந்த -5. இப்போது -5 டெசிமல் நம்பர். ஃபஸ்ட்டு அதனுடைய பைனரி நம்பராக என்னவோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் 5 டிவைட் பண்ணும் பொழுது ஸோ 2 × 2 4, அப்போ ரிமைண்டர் 1. ஓகே, மறுபடியும் அந்த 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 × 2 2, ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அதோட ப்ராசஸ் கம்ப்ளீட். இப்போ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சரை கீழே இருந்து மேலே பாட்டம் டு அப் எடுத்துக்கணும். இப்போ கீழே இருந்து இருக்கும்போது 101 தான் 5க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பைனரி நம்பர். -101. ஓகே, -5க்கு ரிலேட்டடாக அந்த 101 இப்போ 16 பிட் ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சைன் இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ், அதுக்கு ரிலேட்டடான பிட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 அப்படின்னா நெகட்டிவ் சைன், 0 அப்படின்னா பாசிட்டிவ் சைன். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 16 பிட் ஃபார்மேட்டில் 101 எழுதிக்கணும். அதாவது ரைட் சைடு வந்து 101 ஃபில் பண்ணிவிட்டு 16 பிளேசஸ் இருக்கு இல்லையா, அதில் ரைட் சைடை 101 ஃபில் பண்ணிவிட்டு மற்ற இருக்கக்கூடிய 13 பிளேஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 0 ஃபில் பண்ணிடணும். அங்கே வந்து எதுவுமே நம்பர்ஸ் இல்லாதனால எம்டியாக இருக்கிறதுனால அங்கே 0 ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த கன்வர்ஷன் வந்து ஃபஸ்ட் நடக்கும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, 1 இருக்க இடத்துல எல்லாம் 0 மாற்றணும், 0 இருக்க இடத்துல 1 மாற்றணும். ஸோ ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 101ன்றது 0 1 0, 0லாம் 1 மாறிடுது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த நம்பர் 1, அதுதான் -5ல் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் நம்பரை குறிக்குது மைனஸ். அப்போ இது அந்த நெகட்டிவ் மைனஸ்க்கு உரிய அந்த 1ன்றது வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பிட் ஃபார்மேட்டோட +1 ஆட் பண்ணால் 2's காம்ப்ளிமெண்ட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூவை உள்ளே ஸ்டோர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த 2's காம்ப்ளிமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ +1 ஆடும்போது 0 + 1 1, அதுக்கப்புறம் மற்ற நம்பர் அப்படியே கீழே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகேவா, எந்த சேஞ்சஸ் நடக்க போகிறல, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 0னால 0 + 1 1. ஓகே, அப்படி கீழே ஃபில் பண்ணுறோம். ஸோ 0 1 1ன்ற ஸ்டார்டிங் நம்பர், மற்ற எல்லாம் 1 1 அப்படி வந்துடும். இதான் 2's காம்ப்ளிமெண்ட். எதுக்கு ரிலேட்டட் டு 2's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா -5க்கு ரிலேட்டடான 2's காம்ப்ளிமெண்ட். இப்படி தான் மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். 16 பிட் ரெப்ரசன்டேஷன். ஏன் 16 பிட் அப்படின்னா இது ஒரு 2 byte மெமரி ஸ்டோரேஜ் சைஸ்னால. இதே நம்ம வந்து 4 byte இருக்கு அப்படின்னா, ஃப்ளோட் அப்படின்னா அதுக்கு 4 byte அலோகேட் பண்ணுதுன்னா 4 × 8 32 பிட் அந்த லெவல் 32 நம்பர்ஸ் வந்து வரும். 0 1 காம்பினேஷன் 32 வரும். ஸோ இந்த மாதிரி தான் அலோகேட் பண்ணிக்குது.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேஸ் 2 டு பேஸ் 10 கன்வர்ஷன். இந்த மெத்தட் மூலமாக தான் இந்த 16 பிட்ல 2's காம்ப்ளிமெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது வந்து அப்படியே டெசிமல் நம்பர் நம்மளுக்கு புரிகிற மாதிரியான ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுற மெத்தடு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் அந்த 2's காம்ப்ளிமெண்ட் நம்பர் கண்டுபிடிச்சோம் இல்லை, அதை ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்லேருந்து, அதாவது ரைட் சைட்லேருந்து இன்ட்டு 1, அதுக்கப்புறம் இன்ட்டு 2, அதுக்கப்புறம் 2 இன்ட்டு 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 to 32, 32 into 2 64. இந்த மாதிரி 2ஆல் மல்டிப்ளை ஆகி வரக்கூடிய நம்பர்ஸை ஃபில் பண்ணிட்டு வரணும். அந்த நம்பரால தான் மேலே இருக்கக்கூடிய அந்த பிட் வேல்யூவோட வந்து மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 into 1 1, 1 into 2 2, 0 into 4 0, 1 into 8 8, 1 into 16 16 till எது வரைக்கும்னா லாஸ்ட் ஒரு 16 பிட் என்ன 1. அப்போ 1 into 3 2 7 6 8, 3 2 7 6 8. இப்போ இந்த நம்பர் 16 வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிச்சுல மல்டிப்ளை பண்ணி அதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டெசிமல் நம்பர் 65531. இந்த டெசிமல் நம்பர் வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அன்சைன்ட் இன்ட் யூஸ் பண்ணோம். அதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய அவுட்புட் நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர். அந்த நம்பர் தான் 65531. இப்போ இதை அப்படியே உங்களுக்கு சர்போசியில் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். அங்கே வரக்கூடிய அவுட்புட்டை நீங்களே ரியல் டைமை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றது இந்த சேம் கால்குலேஷன் யூஸ் பண்ணி தான். ஓகே, இப்போ நம்ம டர்போ C++ கம்பைலில் அன்சைன் சொல்லிட்டு .cன்ற ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு அன்சைன் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஏன்ற வேரியபிளில் -5 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைன்டு இன்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணி எக்ஸ்ன்ற வேரியபிள் கொடுத்துருக்கேன். எக்ஸுக்கு வந்து ஏயோட வேல்யூவை மறுபடியும் அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே என்ன நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ வந்து மைனஸை அக்செப்ட் பண்ணுமா, அது மாதிரி சைன் இன்ட் வந்து அந்த -5 அக்செப்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்டப்பில் ஃபஸ்ட்டு வந்து அன்சைன் இன்ட்டுக்கு எவ்வளோ மெமரி சைஸ் டர்போ C++ அலோகேட் பண்ணுது அப்படின்றது பார்க்குறதுக்கு சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஏ வேரியபிளை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏ வேரியபிள் கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் டேட்டா டைப் நேமும் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்து ஏயோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ சைன் இன்ட்டோடைய வேரியபிள் என்ன எக்ஸ், அதை வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டும் உள்ள எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, என்ன டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு அன்சைன் இன்ட் அதனுடைய மெமரி சைஸ் வந்து 2 பைட். ஸோ அந்த 2 பைட்டுக்குள்ளே தான் 16 பிட்டாக வந்து ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, இப்போ ஏயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -5 ஸ்டோர் ஆகலை, 65531 ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி காட்டுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அன்சைன்ட் இன்ட் அப்படின்னா சைனை ஏற்றுக்காது, மைனஸ் சைனை ஏற்றுக்காது, ஒரு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது. அதனால தான் உள்ளே வந்து இன்டர்னலாக பிட் வைஸாக ப்ராசஸ் பண்ணி அது வந்து நம்மளுக்கு கொண்டு வரக்கூடிய நம்பர் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, அது 65531. ஸோ ஓகே, இது எப்படி இப்போ வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சைன்ட் இன்டிஜர். ஸோ அதனால அது நெகட்டிவ் வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நம்மளுக்கு அதனால கரெக்டாக ஸ்டோர் பண்ணது வந்து -5 ஸ்டோர் ஆகிருக்கு, டிஸ்பிளே பண்ணதும் உங்களுக்கு -5 கொண்டு வந்து கரெக்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு சைனுக்கும் அன்சைன்ட் இன்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அது உள்ள எப்படி சேஞ்சஸ் நடக்குதுன்றதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.